சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடலூரைச் சேர்ந்த சுந்தர் என்ற பக்தர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். சிவசபாபதி, இந்த பக்தர் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? அவருடைய உடல் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலவரம் என்ன? சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைக்காக நடை திறந்ததிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. 22 நாள்ல பாத்தீங்கன்னா 17 பேர் மாரடைப்பு மற்றும் உடல்நிலை கோளாறால இறந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடலூரை சார்ந்த சுந்தர் 66 வயசு என்பவர் பாத்தீங்கன்னா இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி கொடிமரத்துக்கு பக்கத்துல போறப்போ திடீர்னு சொல்லிட்டு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. உடனே அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து மருத்துவமனை ஊழியர்கள் அவருடைய உடலை சன்னிதானத்தில் இருக்கிற மருத்துவமனையில கொண்டு அவரை சோதனை செய்யறப்போ அவர் இறந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அவருடைய உடல் பம்பைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா பத்தனந்திட்டா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவங்களுடைய கூட வந்தவங்ககிட்டையும் இவருடைய இறப்பு பத்தி தகவல் தெரிவிக்கப்பட்டு அவருடைய உறவினர்களுக்கும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.